அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான வெள்ளை சுண்டல் வடை தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு இது இருக்கட்டும். இப்போ அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. 4 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு சும்மா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் இப்போ சுண்டல் போட்டுக்கலாம். நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் ஊற வைக்கிறதா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டலையும் போட்டுக்கலாம். சுண்டல் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த அரைச்சதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம ஊற வச்ச பருப்பையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி ப்ரெஸ் பண்ணி வடை போடலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். போதும். இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு போடணும். இந்த மாதிரி எண்ணெய் பபிள்ஸ் வரணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு வடையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சுண்டல் வடை டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியும் கூட. நல்லா வந்துருச்சு. இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். நான் வடை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.